அன்பு நண்பர்களே வணக்கம். நம்ம கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் புதுசாக பெண்கள், அதாவது சில பேர் நிறையா ரெஸ்ட்ரிக்ஷனால் நிறையா பேர் பெறாமல் போயிட்டாங்க. இப்போ சில தளர்வுகள் கொண்டு வந்திருக்காங்க. அந்த தளர்வுகள் என்னென்ன, யார் யார் அப்ளை பண்ணலாம் அப்படின்ட்டு இந்த நியூஸில் வாங்க பார்ப்போம். நன்றி. குடும்ப வருமானம் ஆண்டுக்கு 2.5 லட்சம் ரூபாய்க்குள் இருக்க வேண்டும். குடும்பத்தில் பெண்கள் மத்திய மாநில அரசு ஊழியர்களாக இருக்கக்கூடாது. அப்புறம் அந்த பெண்கள் யாரும் டேக்ஸ் கட்டக்கூடாது. வருமான வரி கட்டாத ஏழை எளிய குடும்ப பெண்களாக இருக்கணும். அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா 5 ஏக்கர் நன்செய் நிலங்கள், 10 ஏக்கர் புன்செய் நிலங்கள் வைத்திருப்பவர்களின் குடும்ப பெண்கள் விண்ணப்பிக்கலாம். ஆனால் இதற்கு மேல் இருக்கக்கூடாது. கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் பயன்பெற கட்டாயம் 21 வயது நிரம்பிய பெண்ணாக இருக்கணும். குடும்பத் தலைவி இல்லாத குடும்பத்தில் வேறொரு தகுதியான பெண் இருந்தால் அவர்கள் விண்ணப்பிக்கலாம். திருமணமாகாத பெண்கள், கைம்பெண்கள், திருநங்கைகள் தலைமையில் இருந்தால் அவர்களும் விண்ணப்பிக்கலாம். ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், குடும்ப வருமானம் 2.5 லட்சத்துக்கு மேலே இருக்கக்கூடாது. யாரும் மத்திய மாநில அரசு வேலையில் இருக்கக்கூடாது. அப்புறம் பார்த்திங்கன்னா அரசின் வேறு திட்டங்களில் ஓய்வூதியம் பெறுபவர்களின் குடும்பத்தில் ஓய்வூதியம் பெறுபவர்களை தவிர தகுதியான பெண்கள் இருந்தால் அவர்கள் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்துக்கு விண்ணப்பிக்கலாம். அதே போல் முன்னாள் அரசு ஊழியர்கள் 2.5 லட்சத்துக்கு குறைவான பென்ஷன் பெறுபவர்களாக இருந்தால் அவர்கள் விண்ணப்பிக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா இது பென்ஷன் ஸ்கீம் வாங்குவாங்கள்ல, கவர்மெண்ட்லேருந்து ரிட்டையர்ட் ஆகி அவங்க 2.5 லட்சத்துக்கு கீழே யாரும் பென்ஷன் வாங்கினா அவங்க அப்ளை பண்ணலாம். ஸோ இதுதான் இந்த ரீசண்டாக சில தளர்வுகள் கொண்டு வந்திருக்காங்க இந்த மகளிர் உரிமை தொகை திட்டத்தில். இந்த எலிஜிபிள் உள்ளவங்க யாரும் இருந்தால் நீங்கள் கட்டாயம் ஜூலை 15 முதல் ரீஅப்ளை பண்ணலாம். இதற்கான விண்ணப்பம் உங்களுக்கு